பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்படியே அந்த பாப்பத்தா வராங்க. வந்தோடனே, அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்க ஜெயிக்கலன்னு சொல்லுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்காகம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சேதுவோட அவங்க அத்தை கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது, ஏதோ பரவாயில்லையா நல்லா சமைச்சிருக்கு, என் பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், அப்போ அதுதானே போட்டி, என்னால் மனசாட்சிக்கு விரோதமாலாம் எதுவுமே செய்ய முடியாது, அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா தானே சமைச்சிருந்தது, அதுக்காக தான் நான் பாசன்னு சொன்னேன், என் மேலே எந்த தப்புமே கிடையாது, போங்க உங்களுக்கு வேறு வேலையிலே போய் ஏதாவது வேலை தான் போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் திட்டுறாங்க. அங்கேருந்து போகிறாங்க அவங்க பொண்ணு. அவங்க போயிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாத்தியாம்மா பாத்தியா உங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாத்தியா, அங்கே நம்ம சொன்னோம் உனக்கு பாஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்படியே பெல்ட் அடித்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, ஆமாம் அம்மா இப்படி மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு நான் நினச்சா கடைசியில் இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல, இன்னொரு வாட்டி இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராரு சேது தமிழ் 2 பேருமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன், நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. பேசு தமிழ், அதான் நீ ஜெயிச்சிட்டல பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி அவங்க அம்மா பேசுகிறாங்க. அப்படியே முத்தமாக கொடுக்குறாங்க. தமிழ் எப்படி தமிழ் இருக்கா, எப்படி இருக்க, உன்னையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா சமையல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே பாரு தமிழ், உங்கள் அப்பாவும் உன் தங்கச்சி எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாரு. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் சீக்கிரமாகவே வரேன், நான் நாளைக்கே வரேம்மா மறு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. நீ வா தமிழ், நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், உன் மூஞ்சை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, சீக்கிரமாக வந்துரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. சேது போகிறாரு. போயிட்டு சட்டியில் சாப்பாடெலாம் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு, இங்கே பாரு நீ இதை சாப்பிடு, நானே உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க தமிழ். நீ உப்பு இல்லாமல் சாப்பிடும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சேது சொல்கிறாரு. நான் மட்டுமா உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன், நீங்களும் தானே என் சாப்பாடை சாப்பிட்டீங்க, உங்களை நினச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னா பரவாயில்ல, என்னால் சேர்ந்து நீங்களும் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு புருஷன் பொண்டாட்டின்றது சாதாரண விஷயம் கிடையாது, 2 பேருமே ஒரு கஷ்டம்னா அவங்களும் ஏற்றுக்கணும், ஒரு சந்தோஷம்னா 2 பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும், அதுதான் புருஷன் பொண்டாட்டின்ற வாழ்க்கை, சும்மா விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ உப்பு இல்லாமல் சாப்பிட்டா நானும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன், இதில் எந்த தப்புமே இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரி வா உப்பெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பாடு பசிச்சிருக்கா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க தமிழ், எதுவுமே பேசல, தோளில் சாஞ்சிக்கிட்டாங்க. இப்போ சேதுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. என் மேலே உங்களுக்கு ஏங்க இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இருக்காதா என்ன, உன்னை ரொம்ப பிடிச்சதான்னு நான் கல்யாணம் பண்ணேன், நீ என்னோட தமிழ், எந்த காரணத்தை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்று, அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடச்சிது, அது குடுமையை கண்டிப்பாக அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அதுவா எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே தமிழ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே தமிழ் நினச்சி பார்க்குறாங்க, அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணை மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. நானா மன்னிப்பா கண்டிப்பாக கிடையாது, எங்கள் அப்பா எதிர்க்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து குடிமையை அறுத்து கையில் கொடுக்குற வரைக்கும் என்னோட ஆத்திரம் அடங்காது, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும், மாட்டினா அவ்வளோதான், விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஐயோ அவ்வளோதான் போல இருக்குது, நம்ம கதை தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க தமிழ். எப்படியாவது உண்மைலாம் தெரிஞ்சிடவே கூடாது, தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக